அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், 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 நல்லவர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவரே. எத்தனை இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவராய் இருந்து தேவன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் உதவி செய்து எங்களை நடத்தி வந்த எங்கள் நல்ல எபினேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஏந்தி கொண்டு வந்த நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தேவன் ஆண்டவரே, அப்பா, எங்களை வழி நடத்தி வருகிற உம்முடைய அற்புதமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத தயவிற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேவன் இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, அப்பா, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீர் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில பாராட்டின ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக, உம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காக, உம்முடைய அளவில்லாத தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள ஒரு உணர்வோடு இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களை நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமலும் எங்க கூட இருந்த எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு துணையாயிருந்த எங்கள் நல்ல தெய்வத்திற்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவரே
எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவன் தாமே இந்த அதிகாலை ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடுங்க ஆண்டவரே. விடுதலையோடு ஒரு மனதோடு உற்சாகத்தோடு உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சோர்வுகள் ஆண்டவரே, சிந்தனைகளை சிதறடிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில புதிய கிருபைகளால் நிரப்புங்க, புதிய பலத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷித்த விதமாய் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உடைய அன்பின் பாதங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திருசித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம்
போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமா மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமா என்னை கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா.
யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரையில் எங்களை கொண்டு வந்த எங்களுடைய வாழ்க்கையில தேவனே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்ல ஆண்டவரே. உம்மை விட ஆண்டவரே எங்களுக்கு வழிகள் வேற எதுவும் இல்ல ஆண்டவரே. உடைய பாதத்தையே நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய துவக்க நேரத்துல நம்ம கூட இருந்த அதே தேவன் இந்த மாதத்தினுடைய இறுதி நேரம் வரையிலும் நம்ம கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு இந்நாள் வரையிலும் நம்ம கூட நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாக எத்தனையோ தேவைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவர் மட்டும் மாறவே இல்லை. அவர் தந்த வார்த்தைகள் மாறவே இல்லை. அவர் மட்டும் இல்லைன்னா, அவருடைய வார்த்தைகள் மட்டும் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல வந்து நின்றுக்க முடியாது. எனவே உணர்ந்தவர்களாக கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி உள்ள உணர்வோடு, ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவு அதிசயமாய் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறது போல, தேவரீர் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லாமே தேவன் எங்கள் மீது வைத்த உடைய நல்ல கிருபை, உடைய அளவில்லாத கிருபை ஆண்டவரே. நாங்கள் அதை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதை இதனை எங்களுக்கு காட்டுகிற ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்களுடைய பாதைக்கு தீபமாய் ஆண்டவரே, ஒளியாய் இருந்த ஆண்டவரே, உடைய நேர்த்தியான பாதையில நடத்துகிற எங்கள் நல்ல மெய்ப்பரே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தாழ்ச்சியும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல மெய்ப்பனா எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க கூட நீங்க இருந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால் மனிதர்கள் நம்மை விழுங்கி இருப்பார்கள், பிரச்சனைகள் நம்மை விழுங்கி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்தனால எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுத்து, அந்த சத்துவத்தையும் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேசி தைரியப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாள் வரையில் அவருடைய சமூகத்தில் நிலை நிற்க வைத்திருக்கிறார் பாருங்க. அதை நினைத்தவர்களாக ஆண்டவரே எங்களை குறித்து நாங்கள் சொல்ல எங்ககிட்ட எதுவுமே இல்லைப்பா.
எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவர், எல்லாமே உம்முடைய தயவு ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என்ன நான் செலுத்திடுவேன் ஆண்டவரே. 1000 பாடல்களோ என்னுயிர் நாள் முழுவதும் ஆண்டவரே ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒரு அர்ப்பணிப்பாக, ஜெபமாக, நன்றியாக ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம். கொஞ்சம் நினைத்து பார்த்து, எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறாங்க, போராட்டங்கள் மத்தியில எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறாங்க, பிரச்சனைகள் ஜனங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தேவன் இன்னைக்கு ஒரு நாளை காண செய்து ஆண்டவர் சமூகத்தில் நிலைநிற்க செய்திருக்கிறாரே. அதை நினைத்தவர்களாக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். சேர்ந்து சொல்லலாமா? என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. கடைசியாக நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழ்கிற நாட்கள் முழுவதும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை உயர்த்த, இந்த ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தேவன் எங்களை நடத்தி ஆண்டவர் இந்த ஒரு புதிய நாளை காண செய்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளினுடைய முதல் நேரத்தை உம்முடைய சமூகத்தில் வந்து செலவிடும்படியாக தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலேயும் அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்மை தேடுவதற்கு தேவையான நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுவதற்கான நல்ல ஒரு வாஞ்சியை, உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் கையிட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, நல்ல வருமானத்தை கட்டளையிடுங்க, நல்ல உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருடைய பிரயாணங்களையும் கர்த்தர் நீங்க நல்ல சுகபத்திரத்தோடு ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்தித்து நடத்துங்க. சமாதானத்தினால, சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த இளம் பிராயத்தில் ஆண்டவரே, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகர் ஆகிய உம்மை அண்டிக் கொள்ள, உம்மை பிடித்து கொள்ள தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் படிக்கிற ஸ்தலங்களே ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்தி வைங்க அப்பா.
நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்குமான வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் தாமே ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறாங்களோ ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற காரியங்கள்ல ஒரு நல்ல உயர்வை காண கர்த்தர் நீங்க உதவி செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. நல்ல பாதுகாப்ப கட்டளையிடுங்க. நல்ல சரீர சுகபலத்த கொடுத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்க போதகர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்க நல்ல பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்கள குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம், தரிசனம் இயேசப்பா, இன்னும் அதிகமாய் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற இயேசப்பா. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இயேசப்பா, அவங்கள ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற இந்த பணியில இயேசப்பா, இன்னும் அநேக உயர்வுகள கொடுத்து இயேசப்பா, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலத்த கொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகம் தகப்பனே அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்ப கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஈமானுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2 பேருக்கும் தேவையான கிருபைய கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பாதையில 2 பேரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்கள குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம், தரிசனம், தேவ நோக்கம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் நீங்க அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. புதிய கிருபைகளால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க, இன்னும் தாளந்துகளினால கர்த்தர் நிரப்பி ஏசப்பா. இன்னும் இந்த சபைக்கும், இன்னும் அநேக வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பின் காரியங்கள ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்த கட்டளையிடுங்க ஏசப்பா. நல்ல சரீர சுகபலத்த கொடுங்க. அவங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க போதகர் குடும்பம் முழுவதுமாக உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் நீங்க சந்தித்து நடத்துங்கப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது பிரதர் ஆபிரகாம் அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணணும். சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பார்க்கிறோம் அநேக சபை கூடி விட்டு விடுகிறத பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, சபை கூடி வருதல விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. அது ஞாயிறு ஆராதனை மாத்திரமல்ல ஆண்டவரே. அநேகர் ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போறத பார்க்கிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே. மற்ற சபை கூடுகையில வந்து கலந்து கொள்ள தேவன் எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும் நல்ல ஒரு வாஞ்சைய கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த அதிகாலை ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. வேற நடக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்கள் ஐக்கிய, பெண்கள் ஐக்கிய ஜெபங்கள்ல ஆண்டவரே, எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஆண்டவரே, எல்லாரும் வந்து கலந்து கொள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயபக்தியும், கர்த்தரை தேடணுங்கிற ஒரு நல்ல வாஞ்சையும் கொடுங்கன்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா இந்த நல்ல நாளை கிருபை பாருங்க நன்றி கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா இந்த நாள் நீங்கள் ஆசை தொலைத்து விடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா முன்குறித்து ஏசப்பா இப்போ இந்த நாள் ஏசப்பா முன்பாகவே டெஸ்ட் நாங்கள் தொடங்குங்க கர்த்தா இந்த நாளுக்கு தேவையான ஆசை நீங்கள் தந்து எங்கள் நேரம் பயணமாக ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா நாளை கூட ஜெபிக்கிறோம் நன்றி கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா எங்கள் சபையில் இருக்க எல்லா மக்களும் கர்த்தாவே ஏசப்பா எல்லா ஏசப்பா இதுப்பா நடக்கிற எல்லா மீட்டிங்ஸ்ல ஏசப்பா நீங்கள் பங்கு பெறுக்கிறே பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அவங்க குடும்பமாக ஏசப்பா வந்து ஏசப்பா அறிந்து கொண்டு ஏசப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஏசப்பா அவங்க ஏசப்பா உமக்குண்டு ஏசப்பா உலகத்து ஒத்த விஷயம் இல்லாமல் ஏசப்பா கத்திருக்குண்டு ஏசப்பா அவங்க ஒப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்கள தனி ஏசப்பா நீங்க ஏசப்பா தனி காட்ட வேண்டிய மாதிரி ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா அவங்க சண்டே மீட்டிங்ஸ் மட்டும் வரக்கூடாது கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா சர்ச்சில் எல்லா மீட்டிங்ஸ்லையும் கர்த்தாவே ஏசப்பா எல்லா சபையாட்களும் கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் வந்து பங்கு பெற்று கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நிரம்பத்தக்கதான ஏசப்பா ஆத்துமக்கள் ஏசப்பா நாங்கள் வந்து பங்கு பெற நீங்கள் கிரியா பாட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அது பேசப்பா என் கையும் பேச நீங்கள் ஆசை தர வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா வேலை செய்கிறவங்க கர்த்தாவே ஏசப்பா அடுத்த லெவல் ஏசப்பா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்க கர்த்தாவே ஏசப்பா ஹையர் போஸ்டிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஆசை கொடுங்க ஏசப்பா வேலைக்கு தேடிட்டு இருக்கோம் உங்க கர்த்தாவே ஏசப்பா நல்ல வேலையை தந்து நீங்கள் ஆசை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா தொழில் செய்கிறவங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்க தொழில் ஆசை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா சோதர தகப்பனே ஏசப்பா இன்னும் அது ஏசப்பா எத்தனை பேர் படிக்கிறாங்களோ ஏசப்பா அவங்களுக்கான தேவையான படிப்பை நீங்கள் ஆசிரியங்க கர்த்தாவே ஏசப்பா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க பசங்களை எல்லாரையும் உங்க கருத்தில் போட்டு ஜெபிப்பா வருகிறப்பா டைம்ஸ் இப்போ எக்ஸாம் பீரியடாக இருக்கா ஏசப்பா இந்த எக்ஸாம் பீரியட்லேயும் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்க அவங்களுக்கு கிரையா பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா இந்த ஏசப்பா எங்கள் சபையார் யாருக்கும் கர்த்தாவே ஏசப்பா எந்த கொள்ளையினோய் அண்டாத அளவுக்கு நீங்கள் காத்தொல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே சீக்கிரமா ஏசப்பா விடிய தர நீ கிரையா பாட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா அதுக்கான ஏசப்பா எல்லா உடல் பலவீனத்தை நீ ஏசப்பா பலவீனத்தை நீக்கி போட ஏசப்பா உடல் சுகத்தால் நீங்கள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா உன் பலவீனத்தை பூர்ணமாக விளங்கும் சொன்ன வார்த்தை இப்படி கர்த்தாவே ஏசப்பா எங்கள் சபையார் யாருக்கும் கர்த்தாவே ஏசப்பா ஒரு நோய் ஏசப்பா
அண்டாத அளவுக்கு இயேசுவே, நீங்க காத்து வழிநடத்தி கொடுக்க வேண்டுமா ஆமென், ஜெபிக்கிறோம் ஆமென். கர்த்தாவே நாங்கள் ஏசப்பா. எல்லா ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை இயேசப்பா. ஏசப்பா நாங்க பெற்றுக்கொண்டு ஏசப்பா, உமக்கு ஏசப்பா முன்னுக்கு குறித்து ஏசப்பா நாங்க வாழணும் கர்த்தாவே ஏசப்பா. உலகத்தை அகற்றிவிட்டு கர்த்தாவே ஏசப்பா, தெய்வத்தை ஏசப்பா நாங்க மகிமைப்படுத்த நீங்க கிரியப்படுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஆமென். ஏசப்பா கர்த்தாவே மெய்யான தெய்வம் ஏசப்பா நாங்க ஏற்றுக்கொண்டு போறீங்க கர்த்தாவே ஏசப்பா. உண்மையே ஏசப்பா நாங்க முன் ஆமென் குறித்து ஏசப்பா இயேசப்பா. முன்னிறுத்தி கர்த்தாவே ஏசப்பா, நாங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாங்க உமக்குள்ள ஏசப்பா நாங்க வாழ எங்களுக்கு கிரியப்பட்ட ஆசை தர ஆமென் வேண்டுமா ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஜெபிக்கிறோம். அதுக்கான ஏசப்பா எல்லாம் கிருபையும் சத்துவத்தையும் நீங்க எங்களுக்கு தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி கொடுங்க. இயேசு மசிக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல பிரதர் டில்லிராஜ் அவர்கள் என்பதாக வந்து ஜெபம் பண்ண போறாங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இதுவரைக்கும் தேவன் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து இருக்கிற எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லா வேலைகளும் விரைவில் முடிவடைய நம்முடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லி நல்ல பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே குறிப்பா எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல உற்சாகத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சபைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஒரு தகப்பனே அப்பா ஏக்கம் இருக்கணும் ஆண்டவரே. எப்போ எங்க சபையினுடைய ஆலயம் நிறைவடையும், எப்போ நாங்க முழுவதுமாய் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயத்திலிருந்து உம்மை ஆராதிப்போம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோங்கிற ஒரு நல்ல வாஞ்சை எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாக, ஒவ்வொருவரையும் கொடுக்கத்தக்கதாக அவங்களுடைய இருதயத்தை தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கரங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே. அதிகாலை வேலை திரும்ப கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மைக்கிற கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி, 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 நன்றி ஏசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த காலை வேலை சபையாய் ஒருமுனைப்பட்டு ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த சபைக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த சபையை உண்டாக்கிய நாள் முதல் இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு காரியங்களையுமா நீங்க உங்க சித்தத்தின்படியா நடத்திட்டு வரீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த கட்டுமான பணியில உங்களுக்கு கரம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கிருபையா அதோட தேவையெல்லாம் சந்திச்சு வந்திருக்கிறீங்க. நன்றி, நன்றி அப்பா. அநேகர் கொடுக்குற வாஞ்ச உள்ள ஆத்துமாக்கள் எழுப்பி கொடுத்துருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இன்னும் இருக்கு இந்த கொஞ்சம் வேலையும் கொடுக்கறதுக்கு ஏசப்பா நீங்க ஆத்துமாக்கள் எழுப்பும்படியா அதை நாங்க கொடுக்கும்படியா எங்க கைகள் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தான் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்க நான் மகிமைக்கு நாங்க கேட்கிறோம். இந்த ஆலயம் பணிகள் எல்லா பணிகளும் எல்லா வேலையும் நிறைவடைந்து உங்க நாம் மகிமைக்கு நாங்க பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கான எல்லா பண தேவைகள், மனித தயவுகள், ஆட்கள் தேவை எல்லாம் எங்க மூலியமா சந்திக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் அப்பா உமக்கு வந்து உற்சாகமா கொடுக்குறவங்களா இருக்க அப்பா உமக்காக நாங்க கொடுத்து அப்பா அதில் சந்தோஷப்படுறவங்களே அப்பா நீங்க மகிமைப்படுறதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிற எல்லாருமே சப்பா சேர்ந்து ஒருமனமா சப்பா இந்த காரியத்தை நாங்க ஒற்றுமையா இருந்து இந்த காரியம் செய்து முடிக்க சப்பா இந்த ஒரு ஆலயம் மாத்திரம் இல்ல ஆண்டவரே. இந்த ஆண்டுல இன்னொரு புதிய ஆலயம் கற்ற அளவுக்கு ஏசப்பா ஊழியங்களை கொடுத்து தாங்குற அளவுக்கு ஏசப்பா தேவன் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு இந்த ஆண்டுல இங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறப்பா. அதுக்கான சத்துவத்தை அதுக்கான வருமான தேவைகள் நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களப்பா. அப்பா உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க எல்லாரும் உங்களுடைய ஊழியத்தை கொடுத்து தாங்கினவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க கை நீட்டப்படணும் ஏசப்பா. உமக்கு உற்சாகமா கொடுக்கணும் ஆண்டவரே. முறுமுறுப்பு இல்லாம கசப்பு இல்லாம ஏசப்பா கேட்கிறாங்கன்ற வருத்தத்தோடு இல்ல ஆண்டவரே. உற்சாகமா இது என்னோட ஆலயம் இது என்னோட வீடுன்னு சொல்லி ஏசப்பா எங்களோட ஒவ்வொருத்தரும் ஏசப்பா உரிமையோட ஏசப்பா கொடுக்க எங்க ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்காக நன்றி அப்பா. கொடுக்காதவங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் கொடுக்க எங்களை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சீக்கிரமா நீங்க குறித்திருக்கிற அந்த நாள் நாங்க ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண ஏசப்பா விமர்சையா நாங்க பண்ண உதவி செய்யும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதுக்கான எல்லா பணத்தையும் நீங்க சந்திக்கப்படியா நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் நீங்க உதவி செய்வீங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்க மூலியமா நீங்க செய்வீங்க நம்புறோம் ஆண்டவரே. தேவன் அப்படி நீங்க செய்ய போதுக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கும் நாங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்கு நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சில குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள், விசுவாச குடும்பங்கள் இருக்கிற பலவீனங்கள், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மன விருப்பத்தை, வாஞ்சைகளை, ஏக்கங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நீரப்பா. காரியங்கள் எல்லாம் கைகூடி வர உதவி செய்யுங்க. இந்த காலை வெளியிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும்
ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் எல்லாவற்றிலேயும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள என் ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு வாக்கு தத்தத்தின்படியாக கூட என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று வாக்குரைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நன்மைகளை அவர்கள் எல்லாரும் சுதந்திரித்து கொள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சகோதரர்கள் செய்கிற தொழில் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் போகும்போதும் வரும்பொழுதும் தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆண்டவர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. சகோதரிகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் தந்து என் ஆண்டவர் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஒரு நாளை காண்பது உம்முடைய கிருபையப்பா. உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவர் தாமே முன்னின்று காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுராஜம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பின்பு அவர்களில் சதுசேர் ஒரு பங்கும் பரிசேர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பின் கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான பொழுது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே என்று, பவுலே, திறன்கோள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றான். விடிய காலமான பொழுது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களைப் போல சேனாபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில்
கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதுக்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம். அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய காரியம் ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல, நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகள் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்த பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிசரிடத்தில் பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதும் அன்றி, ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கணம் பொருந்திய தேசாதிபதியாக பேலிக்ஸ் என்பவருக்கு கிலவுதியா லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாற்றின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்துக்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று விலகினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபொழுது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்று எழுதினான். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்குள் திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு, சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது சேர்ந்து வாசிப்போம். உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் பொழுது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஆமென். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர். ஆமேன். நல்ல வாய் திறந்து இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் சொல்லணும், ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகள் எண்ண முடியாதவைகள். ஆமேன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எம்மட்டுமாய் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் நீர் பாராட்டின தயவுக்காக நன்றியப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சந்நிதியிலே எட்டப்பட்டு நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீ பேசும் தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் 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 இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். கூடான கோடி நன்றியப்பா. வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பழைய சுபாவம் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே என்ன செஞ்சுருக்கணும் அதில்? ஆமாம், அதெல்லாம் அழித்து ஆண்டவரே இனி வரும் நாட்களில் ஆமேன் என்றைக்கும் உண்மை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள்லேருந்து என் வாழ்க்கையின் தரம் மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்து பல விதமான தேவனுக்கு பல விதமான பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நடக்க, நம்முடைய ஜீவியம் ஒரு மாற்றம் இருக்கணும். அப்படி தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு 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 கிராமத்து நபர் சிட்டிக்கு வந்தாராம் ஒரு முறை. வந்து அவருக்கு ரொம்ப கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு அவங்க உறவினர்களை பார்க்கறதுக்கு வந்தாராம். ஒரு ஹோட்டலுக்குள்ளே பசி எடுத்தது. ஒரு ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்லான்னு போகும்போது அந்த ஹோட்டலோட எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது ஒரு சுத்தமே இல்லை. இந்த மனுஷன் கிராமத்தில் நல்லா சுத்தபத்தமாக இப்போ வாழ்ந்த ஆள். அந்த ஹோட்டல் கடைக்கு போன உடனே சில வாமிட் வரா மாதிரிலாம் சூழ்நிலாம் இருந்திருக்கு. ஆனாலும் சரி உள்ளே வந்துட்டோமே, எதையாவது சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டு திருப்பி இந்த ஹோட்டலுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு கிளம்பி இப்போ கிராமத்துக்கு போயிட்டாராம். கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு திரும்ப அவர் அதே உறவினர் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஹோட்டலை பார்த்தாராம். திரும்ப அந்த ஹோட்டலை பார்த்துருக்கு. அந்த ஹோட்டலை பார்த்த உடனே நிறைய மாற்றங்களாம், நிறைய மாற்றம். இவருக்கு நம்ப முடியல. அன்றைக்கி பார்த்தா அதே ஹோட்டல் தானே, இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. ஏன் இதெல்லாம் அப்படின்னு போய் விசாரிக்கும் பொழுது மேனேஜ்மெண்ட்டு மாறிடுச்சு. ஆமேன். எல்லாம் புதுசாக, ஒவ்வொரு காரியமும் நீட்னஸ்லேருந்து ஃபுட்டு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது தான். மேனேஜ்மெண்ட்டு மாறி இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான். பழைய மேனேஜ்மெண்ட்டில் பிசாசினுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருந்திருப்போம். அப்போது நம்ம காரியங்கள்லாம் அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்திருக்காது. பேச்சு, நம்முடைய நடைகள், நம்முடைய செயல்பாடுகள். ஆனால் மேனேஜ்மெண்ட் இப்போ ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வந்துட்டார். அப்படி தானே? அவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் மாற்றம் இருக்கணும். வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அங்கே பார்க்கிறோம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் பல ஆண்டுகளாயும் இன்னும் நம்ம உறவுகள் சொல்கிறாங்க, இவன் மாறவே இல்லை, இவன் மாறவே இல்லை, இவன் அப்படியே தான் இருக்கிறான். எவ்வளோ துக்கமாக இருக்கும்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணுங்க. ஆமேன்.
அன்னைக்கு பொய் பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் பொய், அன்னைக்கு கலகம் முற்றாலும் இன்னைக்கு வரைக்கும் கலகம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு தன் சரீரத்தை கெடுத்துக்கொண்ட ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படி. யோசித்து பாருங்க, தேவ நாமம் இதில் மகிமைப்படுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா என் வாழ்க்கை மாறணும், என் ஜீவியம் மாறணும், என் பேச்சு, என் பார்வை, என் சிந்தை மாறணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சகோதரி, கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான், அவங்க வாயை திறந்தாலே அசிங்கமான வார்த்தைகள் தான். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னிலிருந்து அவங்க வாயிலேருந்து வார்த்தை நல்ல வார்த்தை தான் வரும், கெட்ட வார்த்தை அவங்க பேசுகிறதே இல்லை. ஆமென். அவ்வளோ ஆண்டவருக்குள்ள மாற்றத்தை பார்க்குறோம். அன்னைக்கு அவங்கள பார்த்து ஒதுங்கி போனவங்களாம் இன்னைக்கு வாங்க சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க ஜீவியம் மாறி இருக்கு. நம்ம ஜீவியம் அப்படி மாறணும் இல்லை? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்ன வாழ்க்கையை பாருங்க, பயங்கரமான ஒரு மிருக குணம் உள்ளவன். கிறிஸ்தவங்களை பார்த்தாலே இயேசுவை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக வந்து அவங்கள கொலை செய்கிறதும் அவங்கள அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். அப்படி தானே? அல்லேலூயா, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும், வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, எவ்வளோ ஒரு கொடூரமான ஆளாக இருந்திருக்கிறான் பார், வீடு தோறும் நுழைந்து. ஆமென். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை எப்படி இருந்தானா பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி அவன் வாழ்க்கையோட வாழ்க்கையை பார்க்குறோம். அதே பவுல் தான் நீங்கள் அடுத்தடுத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று செய்கிறேன். 11 பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அவருடைய முன்ன வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவன் அவரை தொட்ட பின்பு அவருடைய அடுத்த வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மாற்றம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம்னா நமக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் மாறி இருக்கா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆமென். என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தைகளை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம்? ஆமென். பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிஞ்சுதா? அல்லேலூயா. பழைய வாழ்க்கை நம்ம அதுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுதையும் சாதிக்க முடியாதுங்க. கிறிஸ்துவை போல் மாறிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுமா? நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம ஜீவியம் மாறணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பேச்சு மாறணும். அதே பழைய பேச்சே பேசிக்கிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ரோமர் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 19 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகின்ற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாற்றம் நமக்குள்ளே இருக்கணும். அன்னைக்கு இருந்த அதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இன்றைக்கும் வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிடும், நான் புது சிருஷ்டியாக மாறணும், நான் உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானா, வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களை ஸ்திரீகளை இழுத்து கொண்டு வந்து சிறையில் போடுறதும் அவங்கள துன்பப்படுத்துறதுமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதே பவுல் தான் ஆண்டவர் ரட்சித்த பின்பு அவன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, யாரெல்லாம் அவன் துன்பப்படுத்தினானோ ஒருவேளை அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம் இல்லை, அநேகரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி கொள்கிற ஒரு உன்னதமான பணியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அதை முடிவு பரிந்தும் செய்து இரத்த சாட்சியாய் மறித்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் மாற்றப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை போல வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஒரு நாளும் ஆண்டு நம்மளை பார்த்து துக்கப்பட்டுறக்கூடாது, ஏன் இவனை ரட்சித்தேன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆமேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை நமக்குள்ளே மாற்றப்படாத காரியங்கள், பழைய மனுஷனுக்குள்ளே இருந்த அதே காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய பேச்சாகட்டும், நம்முடைய ஜீவியமாகட்டும், நம்முடைய செயல்களாகட்டும், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்ததுன்னா இன்னைக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கல்வாரின் சிலுவையின் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஜனவரி மாதத்தில் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு தீங்கும் அணுகாதபடி, ஒரு வாதையும் தொடாதபடி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஒரு மாதம் முழுவதும் பாதுகாத்தீர், கொடான கொடி நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஜீவியம் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையினுடைய தரம் மாறட்டும். நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. வேத வசனம் சொல்லுகிறபடி சகல துர்க்குணத்தையும், சகல விதமான கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமையும், புறம் கூறுதலையும் விட்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. வந்தமுடைய பிள்ளைகளை, இணைப்பில் வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் இந்த முதல் நேரத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், சமாதான நிறைந்த நாளாய், வெற்றி நிறைந்த ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. பாதுகாப்பு நிறைந்த நாளாகவும் இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தடைகள் நீங்கட்டும். விசேஷமாய் நாளை நடக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை உண்டு, ஆண்டுடைய பந்தி உண்டு. நாங்கள் பயபக்தியோடு அதில் கலந்து கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டினால் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உலகங்கள் நடக்கிற ஆராதனைகள், சபை ஆராதனைகள் எல்லாவற்றிலேயும் உடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. பிரைஸ் காட்.